ஒரு நன்மையும் காணும். ஆனால் விற்கிறத தொழுகிறவன் என்ன மாதிரி வளர்றான். அப்போ நான் சொல்லுவேன், நீ நேரம் ஸ்ட்ரைட்டாக பைபிளை தூக்கி குப்பையில் போட்டு நீ அவங்க பக்கத்துலேயே போயிரு, இந்த பக்கம் வராதுன்னு. ஆசீர்வாதத்தை வேணும்னா நீ அங்கே போயிரு, சமாதானம் வேணா இங்கே வா. இங்கே தேவன் சமாதானத்தை தான் முதல்ல தருவார், பொண்ணும் பொருளும் ரெண்டாவது தான் கொடுப்பார். இந்த சமாதானத்தை எவன் நிலைத்து நின்று பெற்றுக்கொள்கிறானோ அவன் பாக்கியவான். அவனுக்கு இந்த தேசத்தில் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அவன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். சமாதானம் இல்லாதவனு கொடுத்தா அது வீணாய் போயிடும். அங்கலாய்ப்பு உள்ளவர்களுக்கு கொடுத்தா அது அழிஞ்சு போயிடும். ஆகவே தாழ்மையும் பொறுமையும் சமாதானம் உள்ளவனுக்கு சகலவும் ஆண்டவர் கொடுத்து விடுவார். கையை தட்டலாமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா நீ பாடு அதிசய தேவனை, நீ நாடு கர்த்தர் புதியன செய்திடுவார். கர்த்தர் புதியன செய்திடுவார். நம்புறீங்களா? கர்த்தர் புதியன செய்திடுவார். உன் கர்த்தர் புதியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று வாசித்த அதிகாரத்தில் இன்னும் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஏதாவது ஒரு வேதவசனம் 14. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனுக்கு நான் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அல்லேலூயா. உற்சாகமாக ஏற்றலாம். அல்லேலூயா.
பரலோகத்துக்கு யாரை அழைத்து கொண்டு போகணும்னு அவர் தான் தீர்மானிப்பார் இல்லையா? பிதா தீர்மானிப்பார். பிதாவுடைய திட்டங்களை எவன் கர்த்தருடைய நாமத்தில் செய்து முடிக்கிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்தை தகுதியுடையவன். இந்த பூமியில் நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க, நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு முறை இயேசு சொல்லுவார் ஒரு உண்மை, அநேகரை தேவன் வலது பக்கத்தில் நிறுத்தினார், இந்த கள்ள ஊழியக்காரில் இடது பக்கத்தில் நிறுத்தினார், நரகத்துக்கு நிறுத்தினார், மற்றவங்கள பரலோகத்துக்காக என்று ஆயத்தப்படுத்தினார். ஊழியர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ ஊழியம் செய்திருக்கிறோம், உங்களுடைய நாமத்தில் பேய் ஓட்டினோம், பிசாசு ஓட்டினோம், அதை செய்தோம், இதை செய்தோம், ஆனால் எங்களுக்கு பரலோக இடம் இல்லையா நாங்கள் ஆய்த்து கேட்கிறார்கள். அவர் சொன்ன கேள்விதான். பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற உரிமை அவருக்கு இருக்கிறது, உனக்கு இல்லை, நீ வர முடியாது போ. ஏனென்று சொன்னால் இவர்கள் என்னை அறிந்தார்கள், நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை. நான் பசியோடு இருந்தபொழுது உணவு கொடுத்தார்கள், உடை இல்லாமல் இருந்தபொழுது உணவு கொடுத்தார்கள், உடை இல்லாமல் இருந்த உடையை கொடுத்தார்கள், வியாதிப்பட்டவர்களுக்கு வந்து பார்க்க வந்தார்கள், சிறையில் இருந்தவர்கள் தேடி வந்தார்கள். எதுவுமே செய்யலை. அது கொளுத்த ஊழியக்காரங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நன்மை செய்யாவிடில் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் நன்மை செய்ய வேண்டும், குறிப்பாக ஊழியக்காரங்க நன்மை செய்யணும். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்வதற்குரிய சாப்பாடுக்கு வேண்டி தான் போராட முடியும். நன்மை செய்வதற்குரிய அந்த திராணி உங்களுக்கு குறைவாக கொடுக்கப்படுகிறது. ஊழியக்காரர்கள் அப்படி அல்ல, தசம பாகத்திலே இன்றைக்கி கோடிக்கணக்கில் வசூல் பண்ணுவான். அவன் நன்மை செய்யலாமா இல்லையா? செய்யலாம், செய்ய மாட்டான். அப்போ எப்படி அவன் பரலோகத்துக்கு போவான்? உங்கள் காசையே கொள்ளையிடுகிறவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. இன்றைக்கெல்லாம் பெரிய பலத்த சபைகள் கோடிகளை காணும், கோடி கோடி கோடிகளை காணும். அதை வச்சு 10 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியுமா? விதவை பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியுமா? திருமணம் ஆகாத வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. உன் காசை வச்சு செய்ய வேண்டாம், கர்த்தருடைய காசை வச்சு செய்யலாம் இல்லையா? செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு ஓய்வு நாளில் வருகிற வசூல் காணிக்கையை மட்டும் தமிழ்நாடு முழுதும் வசூலித்தால் இந்தியாவில் மொத்த கடனை அடைக்கலாம். சூப்பராக ஒரு கைத்தாளம் போடுங்க. காணிக்கை கொண்டே கடன் அடைக்கலாம். நீங்கள் கடவுளுக்கு போய் சேரட்டுன்னு சொல்லுவீங்க, ஆனால் அது வஞ்சிக்கப்படுகிறது. நன்மை செய்திருந்தால் இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் தோன்றியிருப்பார்கள். அநேகர் கிறிஸ்துவை தேடி பரலோகத்தில் சேர்ந்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் செய்கிற ஊழியம் அவர்கள் வாழ்வதற்கென்று மட்டும். ஆனால் கிறிஸ்து இயேசுவினுடைய ஊழியம் இல்லாதவர்கள் பிழைப்பதற்காக அவர் வைத்திருக்கிற ஊழியம். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆக நீங்களும் நன்மை செய்யணும். உங்கள் திராணிக்கு 10 ரூபா செய்யுங்க. 10 ரூபா தான் வசதி இருந்தால் 10 ரூபாயும் செய்யுங்க. பாக்கெட்டில் 10 ரூபாய் இருக்கா, வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க, ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு போயிடுங்க. வீட்டிலேயே பட்டினி கிடங்க, பச்சை தண்ணி இருக்கும்ல, குடிச்சிட்டு கம்முன்னு கிடைங்க. ஆண்டவர் கொளுத்த ஜாதியாக மாற்றுவார். உற்சமாக தட்டுங்க. எகிப்து தேசத்தில் 70 பேர் தான் சென்றார்கள். வெறும் 70 பேர். ஒரு தேசத்தை ஆளக்கூடிய வல்லமையை கொடுத்தார் ஆண்டவர். பழுகி பெருக்கம். அதான் நம்முடைய கிறிஸ்தவம். நீ கிறிஸ்துக்குள்ளே ஒன்றுமில்லாமல் வா. ஆனால் கிறிஸ்துக்குள்ளே ஒன்றுமில்லாமல் இருந்து பரிசுத்தமாக இருந்தால் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஐஸ்வர்யத்தை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். இல்லைன்னா என்ன கேளு, கையை தட்டுங்க. பரிசுத்தம் இருக்கணும், கீழ்ப்படுதல் இருக்க வேண்டும், பிரமாணம் இருக்க வேண்டும். பிரமாணம் இல்லைன்னா ஒன்றை தூக்கி குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு தான் போவார். அது என்ன வச்சே செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார். உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. வசனத்தின் மூலம்தான் வாழ்வு. வசனத்தின் நடங்க. கொஞ்ச காலம் தரித்திரத்தில் நடக்கணும்.
வசனத்தின் மூலம் நடைங்க, கொஞ்ச காலம் பசிச்சு வாழணும். வசனத்தின் மூலம் வாழுங்க, கொஞ்ச காலம் வாயினால துதித்து வாழுவோம். குடிக்க தண்ணி வேற கிடைக்காது, அவ்வளோ கஷ்டத்தை தருவாங்க. கவலைப்படாதீர்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுடன் கூடவே இருக்கிறேன் என்கிறார். உங்களுடனே இருக்கிறேன் என்கிறார். உற்சாகமாக கையை தட்டலாமா? அல்லேலூயா. உங்களுடனே இருக்கிறேன், இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் ஒன்றும் இல்லாமல் வந்த பொழுது ஒரு 700 ரூபா வைத்து இந்த இடத்த பிளான் போட்டு ஒரு மேஸ்திரி வச்சு ஒரு குழி வெட்டுறதுக்கு ஒரு தறி வச்சேன். வந்ததோ வறுமை, வறுமை, தரித்திரம், கடன் சுமை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் அதை செஞ்சேன். இருக்கிறத கர்த்தர் கொடுன்னார். 700 ரூபாய் வச்சு ஒரு மாதம் ஓட்டலான்னு நினச்சா அவர் 7 நிமிஷம் கூட கையில் வச்சுருக்க விடலை. 7 நிமிஷம் கூட வச்சுருக்க விடலை. சென்னையிலேருந்து புறப்படும் போதே 700 ரூபா தான். ஒரு 2 டிம்போய்க்குள்ள பொருட்கள் என்னிடத்தில் உண்டு, வாகனத்தில் ஏற்றி விடப்பட்டது. நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரே ஒரு தாழ்மையாக தான் கேட்டேன், ஆண்டவர் இந்த பொருட்கள் மார்த்தாண்டம் வரைக்கும் தான் வர முடியும், சாலம் கேரியர் பஸ். அதுக்கப்புறம் ஒரு டிம்போ பிடிச்சி கடையல் தேசத்துக்கு இவ்வளோ கொண்டு வர வேணுமா, 700 ரூபாயும் காலியாயிரும். நான் காற்று குடித்தா வளர முடியும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் என்ன சாப்பிடுவார்கள்? இதான் பஸ்ஸில் இருந்து ஒரு ஆழ்ந்த ஒரு விண்ணப்பம், மனதளவில் விண்ணப்பம். நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவர்? ஆனால் ஆண்டவர் சோதனையை திருநெல்வேலியில் ஆரம்பித்தார். அதற்கு முன்பாக தரிசனத்தை கொடுக்கிறார். நான் அயர்ந்து தூங்குகிறேன். 2 வெண் குதிரைகள், 2 அந்த வாகனத்தினுடைய 2 பக்கமும் என்னுடைய அருகாமையிலே ஒரு குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும் தரிசனத்தில். அப்போல்லாம் அது பெருசாக தெரியலை எனக்கு. அடுத்த ஒரு குதிரை, உன் கண்களை திறந்து பார், முன்னே ஒரு குதிரை, வெண் குதிரை போயிட்டு இருக்கும். உனக்கு முன்பாக நான் கடந்து செல்லுவேன், கோணலானவளை செம்மையாக்குவேன் என்றார். ஆனால் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே ஒரு காட்டு பகுதியில் பஸ் முடக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி அந்த சாலம் கேரியர் பஸ் அன்றைக்கு முடக்கப்பட்டது, சீஸ் செய்யப்பட்டது. பயணிகளை இறக்கி விட்டார்கள், நாங்களும் இறக்கி விடப்பட்டோம். எல்லோரும் ஓடி போனார்கள். துண்டை காணோம், துணியை காணோன்னு. ஓடவும் முடியல, விட்டுட்டு போக முடியல. தவித்து போய் நிற்கிறேன். என்ன அண்ணாந்து பார்க்குறேன், வண்டி முழுக்க என்னுடைய உடைமைகள், உள்ளேயும் என்னுடைய உடைமைகள், அண்டா பாத்திரங்கள் எல்லாம் விற்று பஸ்ஸுக்கு எடுத்த டிக்கெட் எடுத்த பார்சல்கள் தான் அங்கே உள்ளே இருக்குது. நிறைய ஃபைல்கள் உண்டு, துணிமணிகள் உண்டு. எதுவுமே பேச முடியாதபடிக்கு தவித்து நிற்கிற வேளையில் இப்படி 4 கோடு போட்டவன் எங்கிட்ட வர்றான். ஐயா வணக்கம். நான் சொல்கிறேன், ஐயா வணக்கம், இது உங்களுடைய பொருளா? ஆமாம். கவலைப்படாதீர்கள், எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து விடுகிறேன்னு. எல்லாரையும் என் கண் முன்னாடி துரத்தி விடுகிறான். ஆட்டோ பிடிச்சி விடுறேன்னு சொல்கிறவனே அடிக்க போகிறான். அவன் ஓடுறா. உன்னை பஸ்ஸு டிக்கெட்டு, பஸ்ஸை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கிறோம். நீ ஓனர்கிட்ட போய் டிக்கெட்டை வாங்கிட்டு போயிடு, பணத்தை வாங்கிட்டு போயிடு, உனக்கெல்லாம் எந்த இதுவும் தர முடியாது. எல்லாரையும் துரத்தி விட்டான். மறுபடியும் துரத்தி விட்டு எங்கிட்ட வருவான். சார் உங்களுடைய பொருளா? ஆமாம். எங்கே போகணுமோ அங்கே கொண்டு சேர்க்குறேன்னு. எனக்குள்ள பயம், திகில், கலக்கம் 3 சேர்ந்து வந்தது. ஏனென்று சொன்னால் பத்திரிகை உலகத்தில் அவ்வளோ எதிர்ப்புகளை சம்பாதித்தவன். ஆகவே என்னை என் குடும்பத்தையும் தூக்கி கொண்டு போய் கொலை செய்கிறதுக்கு தான் ஸ்கெட்சு போடுறானோ, போதா குறைக்கு இப்படி போட்டிருக்கிறான். 3ஆம் முறையாக வருகிறான். எல்லாரும் காலி, எல்லாரும் துரத்தப்பட்ட, மீதி நாங்கள் தான் இருக்கிறோம். ஐயா உங்களை எங்கே போகணும்? நான் பதில் பேசவில்லை. ஆண்டவர் பேசுகிறார்.
நீ போகும் இடத்தை சொல்லு. ஊழியத்தினுடைய ஆரம்பம். சென்னையில் தேவனை முகமுகமாய் பார்த்து தேவனுடைய கரத்தால் ஞானஸ்தானம் எடுத்து 700 ரூபாயை கொண்டு உலக திருச்சபையை கட்டுவதற்கு வந்தவன் நான். வழியில் முடங்கி கிடக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, போகும் இடத்தை சொல். மார்த்தாண்டம். உடனே அடியாளு கூப்பிடுறான், ஏய் ஒரு வேன் பிடிச்சிட்டு வா. இப்போ சார் மாறி வேறு மீனிங்கில் வருது. ஐயாவுடைய அத்தனை பொருட்களையும் அப்படியே பத்திரமா வண்டியில் ஏற்றி வாகனத்தை வர சொல்லு. எனக்கு ஒரு பக்கம் பயந்தான். ஆனால் அத்தனை பொருட்களையும் கண்மணி போல இறக்கினார்கள். வண்டி ஓடும்போது காற்றின் சப்தம் கேட்டு அந்த பண்டில்களெல்லாம் கிழிந்து இருந்தது சிலதெல்லாம். அதே அங்கேருந்து அங்கே ஸ்டிக்கர் ஒட்டி கயரை போட்டு சூப்பராக பேக் பண்ணி தான் இறக்குனார்கள். உத்தரப்படுவான், எல்லா பொருளையும் கட்டி இறக்கிடு, லூஸாக எந்த பொருளும் இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு வண்டி நிறைய ஏற்றினார்கள். எங்களை உள்ளே அமரும்படி செய்தார்கள். ஒரே தப்பித்து போன ஒரு குடும்பம், தப்பித்து இருந்த குடும்பம், அதில் ஏற நின்றார்கள். ஏற விடலை, ஐயா மட்டும்தான். நாங்கள் ஏறணும். வண்டி விரைந்தது. ஆனால் வழியில் எங்கேயாவது கொண்டு விட்டுருவோம் என்று பயத்தோடு திகில் இருந்தாலும் கர்த்தர் சொன்னார், நான் உன் கூடவே இருக்கிறேன். உற்சம கையை தட்டலாம். நான் உன் கூடவே இருக்கிறேன். மார்த்தாண்டம் வந்துச்சு. இப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே இந்த 700 ரூபாயை வச்சு நான் எப்படி கடையலுக்கு இந்த பொருளை கொண்டு சேர்ப்பேன்? ஒருவேளை இவன் கூலி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? திருநெல்வேலியிலிருந்து அது அவுட்ரு இங்கிற வரைக்கும் வந்திருக்கிறான். வண்டியில் காசு கேட்பான்ல, நான் என்ன போடும் அதை திகிலும் கலாக்கம். ஆனால் மார்த்தாண்டத்தில் வந்து கேட்குறேன், ஐயா உங்களுக்கு எந்த ஊருக்கு போகணும்? நான் திருப்பரப்பு அருவி பக்கத்தில் கடையாளுமோடு என்ற கடையில் போதி போனோம்.